இந்த களத்தை அம்மா அவர்களை போல வழிநடத்துவேன், அம்மா அவர்களை போல வழிநடத்துவேன். அம்மா எப்படி இந்த கட்சியை கொண்டு போனார்களோ கட்டுக்கோப்பாக, அதை போல நான் வழிநடத்துவேன் என்று அவர்கள் கூறினார்கள். அதனை நாங்கள் நம்பினோம். ஆனால் இன்றைய தினம் என்ன, அங்கே அம்மா அவர்களால் ஒதுக்கப்பட்டவர்களை எல்லாம் இன்றைய தினம் பதவி பொறுப்பு எல்லாம் கொடுத்து இன்றைக்கு அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? அம்மா அவர்களால் நிராகரிக்கப்பட்டவர் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்துக்கொள்ளுங்கள். எவ்வளவு துரோகம்! கட்சிக்கும் இரட்டைகளை சின்னத்திற்கும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் துரோகம் செய்தவர்களை எல்லாம் இன்றைக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுங்கள். நாம எப்பவுமே நான் பேர் சொன்னோன்னே மரியாதை சொன்னோன்னு நீங்க எல்லாம் பொங்கி வந்தீங்க. மதிக்கிறேன். ஆனால் அவங்களை மாதிரி பலக்குறைவாக பேச வேண்டாம். நாம் எப்பவுமே மரியாதையானவர்களா. ஆகவே எல்லாம் பொறுத்துக் கொள்ள வேண்டும். தவறு ஏதாவது இருந்தால் மன்னித்துக் கொள்ள வேண்டும். நிறைய பாதிக்கப்பட்ட நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கட்சிக்கு விரோதமாக, அம்மா அவர்களுக்கு விரோதமாக எவ்வளவு செயல்கள். அதே போல உள்ளாட்சி தேர்தல், அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா அவர்களுக்கு வேலை செய்த ஒரே காரணத்துக்காக அவர்கள் எல்லாம் சீட்டு கொடுக்கல. சொல்வது அம்மா இல்ல, அம்மா மாதிரியே செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு அதற்கெல்லாம் ஒன்றும் வாய்ப்பே இல்லை. அம்மா அவர்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் எல்லாம் இன்றைய தினம் அங்கே பெரிய பெரிய பொறுப்பிலே இருக்கிறார்கள். ஆகவே அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை இங்கே ஆதரிக்கிறேன். இங்கே பெருந்தலாக வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்மளுடைய அமைச்சர் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இங்கே மரியாதைக்குரிய என்னுடைய போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய அண்ணன் மதுசூதனன் அவர்களையும் மற்றும் இங்கே பெருந்தலாக இருக்கக்கூடிய கழகத்துடைய நிர்வாகிகளையும் மதிப்பிற்குரிய அண்ணன் அவர்களையும் அனைவரையும் வணங்கி, இன்னும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியோடு அம்மா அவர்களுடைய ஆன்மா இங்கே இருக்கிறது என்று நான் குறிப்பிட்டு இருக்கிறேன். நம்மளை சுத்தி தான் இருக்குது. அம்மா என்ன நடக்கிறது என்று அம்மா அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். கட்டாயமாக அண்ணன் முதலமைச்சராக பொறுப்பேற்று நிரந்தர முதலமைச்சராக இருந்து இந்த தமிழக மக்களுடைய என்னென்ன திட்டங்கள் அம்மா செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தார்களோ அந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவார்கள். மக்களுடைய ஆதரவு இருக்கிறது. எனக்கு தினத்திற்கு போன்றால், இந்த 2-3 நாளா பாத்தீங்கன்னா தினத்திற்கு போன்றால் நல்ல முடிவு எடுங்க. நாங்க எல்லாம் உங்களுக்கு வாக்களிச்சிருக்கிற மக்கள், மக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அம்மாவுக்கு தான் ஓட்டளிச்சாங்க, வேற யாருக்கும் கிடையாது. சத்தியபாமாவுக்கு ஓட்டு கிடையாது, அம்மாவுக்கு தான் ஓட்டு. ஆகவே நாம கோயிலுக்கு போறோம். இந்த கோயில்ல சாமி கும்பிடுறோம். சாமி கும்பிடும்போது சாமி எவ்வளவு தூரம் கும்பிடணும், அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த பூஜை செய்யக்கூடிய பூசாரிகளை நான் மதிப்பேன். ஆகவே நான் எதை குறிப்பிடறேன்னா, பூஜை செய்யறவங்களை நம்ம மதிப்பு மரியாதை ரொம்ப இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு சாமிக்கு அவ்வளவு பணிகளை செய்வாங்க. சாமி ஒன்னொன்னா பார்த்து ரசிச்சு அலங்காரங்கள் செய்வாங்க. அதுக்காக சாமி ஆக முடியாது அந்த பூசாரி, அம்மா ஆக முடியாது. யாரு அம்மா? அம்மா தான், தாய் மட்டும்தான் அம்மா. இன்னைக்கு சின்ன குழந்தையில இருந்து கீழே இருந்து பெரியவர்கள் வரைக்கும் அனைவருமே ஒரு அம்மாவாக கருதக்கூடியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். என்ன காரணம் அதற்கு? நம்ம பெற்ற எடுத்த தாயை விட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கேட்காமலே ஒரு தாயாக, ஒரு தந்தையாக, ஒரு தோழியாக, அனைத்துமாக இருந்து இந்த தமிழக மக்களுக்கு அவ்வளவு செஞ்சிருக்காங்க. அதற்காகத்தான் இன்னைக்கு நாடே அழுது கொண்டிருக்கிறது, அம்மா 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 என்று. ஆகவே இந்த ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பாதங்களை இருக்கும் திசை நோக்கி வணங்கி எல்லாம் வெற்றி பெறும், தர்மம் மீண்டும் வெல்லும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.